அபிஷேகம் பாருங்கள், எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் ஸ்தானாதிபதிகள் உங்கள் வீட்டிலே காலடி எடுத்து வைக்கிறவளோ அப்பொழுது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் வீட்டிலே காண்பீர்கள். யூ வில் see a transformation in your existence. வீடு சொந்தமாகிவிடும், வாடகை வீடு சொந்தமாகிவிடும் அப்படி சொல்லலை. உங்கள் வீட்டில் இருக்க மூல பிரச்சனைலாம் மாறி ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படித்தான் இந்த யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டுக்குள்ளே போன பொழுது அவன் எதை செய்தானோ அதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறான். காரணம், அவனுக்குள்ளே ஒரு சுத்தமான இருதயம் இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த இடத்துல அதுக்கு மேலே கர்த்தரால் கிரியை செய்ய முடியவில்லை. சுற்றிலும் அங்கு வேசித்தனத்தினுடைய ஆளுகை காணப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே அந்த போத்திபாருடைய மனைவி வித்தியாசமான காரணத்துள்ளே பார்க்கிறான். அது இந்த யோசேப்பு என்ற வாலிபன் மேற்கொண்டு வருகிறான். அதிலிருந்து தாண்டி தப்பித்து வருகிறான். ஆனால் கிடைத்த ஒரு பழிப்பாவமும் சிறைச்சாலையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யூ ஷுட் see the Lord's move. ஏன் வீட்டில் கர்த்தர் கிரியை செய்யலை? நம்ம நினைக்கிறதுலாம் என்ன, கர்த்தர் அந்த பெண்ணை வாதிக்கணும், இந்த மனசு நிரபராது என்று காட்டணும், தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும் எப்படி தன்னுடைய அடியான